ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு வால் டெக்கார் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இதுக்காக ஒரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்துகிட்டு அதை இந்த மாதிரி டயக்னலாக ஃபோல்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இதோட எந்த சைடில் இந்த மாதிரி ஒரு ஷேப் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ ஒரு ஹார்ட்டோடைய பாதி சைடு மட்டும் இருக்கிற மாதிரி இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணி எடுத்துடலாம். நீங்கள் என்ன கலர் பேப்பர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ இதை அப்படியே எப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங், அதுக்கப்புறம் திருப்பிட்டு இந்த பக்கம் ஒரு ஃபோல்டிங், இந்த மாதிரி ரொம்ப சின்னதாக மடிச்சுக்கோங்க. இதே மாதிரி ஆல்டர்னேட்டிவாக எண்டு வரைக்கும் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். ஃபுல்லாக ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை அப்படியே இப்போ ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ நம்மளுக்கு இந்த மாதிரி தான் கிடச்சிருக்கோம் இல்லையா? இதே மாதிரியே நம்ம ஒரு 8 பீசஸ் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லேயும் பண்ணலாம், இல்லை சேம் கலர்ஸில் கூட பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஸ்கொயர் சைஸ் பேப்பர் எடுத்திருக்கேன். இதையும் ஃபர்ஸ்ட்டு டயக்னலாக எப்படி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இது நம்ம யூஸ்வலாக பண்ணுற ஃப்ளவர் தான். பெட்டல் ஷேப் மட்டும் வேறு மாதிரி ட்ரா பண்ண போகிறோம். ஸோ செகண்ட் டைம் திரும்ப ஃபோல்ட் பண்ணிக்கணும். திரும்ப இதை இன்னொரு வாட்டி, ஸோ 3 டைம்ஸ் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதை இந்த சைடில் வச்சுக்கோங்க. இப்போ இதையும் நம்ம ரெண்டாக எப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். இப்போது இந்த இடத்துல மேலே இருக்கு இல்லையா, இங்கே இந்த பார்ட், ஸோ இதை மட்டும் கட் பண்ணிடலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இங்கே ஒரு பெட்டல் ஷேப் ட்ரா பண்ணிக்க போகிறோம். ஸோ யூ மாதிரி இந்த ஷேப்பில், ஸோ இன்வெர்டட் யூ மாதிரி இப்படி ட்ரா பண்ணிக்கலாம். இப்போ இதை அப்படியே கட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல கொஞ்சமாக இப்படி கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ இந்த பெட்டலெல்லாம் ஜாயின் பண்ணியிருக்கு இல்லையா, அதை செப்பரேட் பண்ணுற மாதிரி இப்படி தனித்தனியாக கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ திரும்ப ஓப்பன் பண்ணிவிட்டு திரும்ப இந்த இடத்துலையும் அதே மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலி இந்த மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபோல்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அப்போயே இதோட டிப்பை இந்த சைடில் கொஞ்சம் இப்படி கட் பண்ணிக்கணும். நான் ஃபஸ்ட்டு கட் பண்ணாமல் விட்டுட்டேன், அதெல்லாம் இப்போ கட் பண்ணிக்கிறேன். நீங்கள் ஃபஸ்ட்டே கட் பண்ணிக்கோங்க. இப்போ திரும்ப நம்ம இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போது இதை ஸ்கேல் இல்லை சிசர் யூஸ் பண்ணி இந்த மாதிரி இந்த பெட்டல்ஸ் எல்லாம் பெண்ட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ பார்க்கறதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். இப்போ இதே மாதிரி ஒரு சென்டிமீட்டர் கம்மி பண்ணி ஒரு 5 or 6 பீசஸ் ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். ஸோ 11x11 அடுத்து 10x10, அப்புறம் 9x9, அப்புறம் 8x8. ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டிமீட்டர் கம்மியாக எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போது இதில் ஃபர்ஸ்ட் இந்த பெருசாக பண்ணோம் இல்லையா, அதோடைய இந்த சென்டரில் இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஸோ நெக்ஸ்ட் சைஸ் எடுத்து அதோடைய சென்டரில் இப்படி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். இதே மாதிரி ஒன்று ஒன்றா நம்ம இதுக்கு மேலே ஒட்டிகிட்டே வந்துடலாம். இது எல்லாத்தையும் இந்த மாதிரி ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு இன்னொரு கலர் பேப்பர் எடுத்துக்கலாம். இப்போ இதை எப்படி ஃபோல்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ திரும்ப இன்னொரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது இதோடைய ஏதாவது ஒரு சைட்லேருந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக, அதாவது ரொம்ப கிட்ட இப்படி கட் பண்ணிகிட்டே வர போகிறோம். மேலே மட்டும் கொஞ்சம் கேப் இருக்கட்டும். இதே மாதிரி எண்ட் வரைக்கும் கட் பண்ணிக்க போகிறோம். ஸோ ரொம்ப நெருக்கமாக இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ ஃபோல்ட் பண்ணதை அப்படியே ஓப்பன் பண்ணிடலாம். மேலே கேப் விட்டோம் இல்லையா, அந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இதை அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வர போகிறோம். இதே மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக ரோல் பண்ணிக்கலாம். இது ஃபுல்லாக ரோல் பண்ணதுக்கப்புறமா ஃபஸ்ட்டு ரெடி பண்ணோம்லையே அதே மாதிரி இன்னொரு பீஸ் ரெடி பண்ணி அதையும் இது கூட ஜாயின் பண்ணி அப்படியே ரோல் பண்ணிகிட்டே வந்துடலாம். அப்போ தான் நம்மளுக்கு கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். இப்போது இதை இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி விட்டுக்கலாம்.
எக்ஸ்பேண்ட் ஆகி கொஞ்சம் இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இதுலேயும் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஃப்ளவர்லேயும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா இதுலேயும் இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணிக்கலாம். இப்போது இதோடைய சென்டரில் இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஸோ அவ்வளோதான், நம்மளுடைய ஃப்ளவர் வந்து ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஏதாவது வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கலாம், அப்படிலாம் கலர் பேப்பரை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் வந்து இப்படி ஒரு தின் ப்ரஷ் வச்சு நம்ம இதில் ரோல் பண்ணிகிட்டே வர போகிறோம். ஸோ பேப்பர் ஸ்டிக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். ஃபுல்லாக ரோல் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக அந்த ப்ரஷ்ஷை வந்து வெளியில் எடுத்துடலாம். இப்போ இந்த இடத்துல க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிடலாம். அதுக்கப்புறமா இதோட 2 சைடையும் இந்த மாதிரி கட் பண்ணி ஈவன் ஆக்கிடலாம். இப்போது இதில் வந்து நம்ம என்ன கலரில் வேணால் பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து பிளாக் யூஸ் பண்ணுறேன், நீங்கள் கலர் பேப்பரில் கூட டேரெக்டாக பண்ணிக்கலாம். மொத்தம் 8 ஸ்டிக்ஸ் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஈக்குவல் லென்த்தில். அடுத்ததாக ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். ஸோ ரவுண்ட் சைஸில் எடுத்துக்கோங்க, அப்படின்னா இந்த மாதிரி ஸ்கொயர் சைஸ் எடுத்துக்கூட இதோடைய கார்னர்ஸை இந்த மாதிரி நம்ம ரவுண்டட் கார்னர்ஸ் ஆக்கிக்கலாம். இப்போ இதில் சென்டரில் இந்த மாதிரி லைன் போட்டுக்க போகிறோம். ஸோ 4 டைரக்ஷன்ஸில் இந்த மாதிரி லைன் போட்டுக்கலாம். இப்போது நம்ம ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணோம் இல்லையா, அதை இதில் பேஸ்ட் பண்ண போகிறோம். அந்த லைன் மேலே இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணி ஒட்டிக்கலாம். இதே மாதிரி இந்த ஒரு லைன்லேயும் ஒவ்வொரு ஸ்டிக்கையும் நம்ம ஒட்ட போகிறோம். அடுத்ததாக வந்து இந்த ஸ்டிக்கோடைய இந்த சைடில் க்ளூ அப்ளை பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று ரெடி பண்ணோம் இல்லையா லீஃப் மாதிரி, ஸோ அதை வந்து ஒட்ட போகிறோம். இதே மாதிரி ஒரு ஸ்டிக்கில் ஒரு லீஃபையும் ஒட்டிடலாம். நான் வந்து 4 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் பண்ணியிருந்தேன். ஒரு கலர்லேயும் 2 இந்த மாதிரி ரெடி பண்ணியிருந்தேன். ஸோ அது கரெக்டாக ஆப்போசிட் டைரக்ஷனில் பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அதுக்கப்புறமா நம்ம வந்து நடுவில் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம ஃப்ளவர் ரெடி பண்ணோம்லே அதை வந்து பேஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஃபைனலாக இந்த ஃப்ளவர் பண்ண அதே கலர் பேப்பரில் குட்டி குட்டியாக ரவுண்ட்ஸ் வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இப்போது இதை நான் ஸ்டிக்கில் இப்படி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். ரவுண்ட் ஷேப்பில் அப்படின்னா ஹார்ட் ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ அவ்வளோதான், ஃபுல்லாக ஒட்டியாச்சு. இப்போ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம வாலில் ஸ்டிக் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த கார்ட்போர்ட் பின்னாடி நீங்கள் டபுள் சைட் டேப்போ இல்லைனா வந்து ஹேங் பண்ணுறதுக்கு கூட த்ரெட் அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வால் டெக்கார் வந்து கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன். இன்னொரு சூப்பரான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய்.